நீங்கள் வந்து அடிலைட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னருக்கு வந்து 4th and 5th டே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். 4th and 5th டே வரைக்கும் மேட்ச் போக வாய்ப்பு இருக்கு. 4th டேலாம் டெஃபினட்டாக போகும். 4 டேஸ்லாம் டெஃபினட்டாக போகும். அடிலைட் வந்து பிளாசிட் விக்கெட், அது வந்து ரன்ஸ் யூ கேன் சி 2 டீமுமே நிறைய ரன் அடிக்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒன்று விக்கெட்டும் அந்த மாதிரி இருக்கும், பால் வில் கமான் டு த பேட். கொஞ்சம் கிராஸ் வேறு போட்டாங்கன்னு வைங்க, பச்சை டாப் கொடுத்தாங்கன்னா முதல்ல தான் வந்து பால் வேற பேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். பேர்த் அளவுக்கு இந்த பேஸ் அண்ட் நிப்பியாக இருக்காது, தவிர பால் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம பேட்ஸ்மேனும் சரி, அவங்களும் சரி, அந்த பேட்ஸ்மேனும் சரி, அவங்களாம் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி பால் பேட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா விக்கெட்டு சும்மா 300-400 ரன்னுங்கிறது ஈஸியாக அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கிறது இன்னும் போகாத குறைக்கு அடிலைட் வந்து 2 பக்கமுமே இந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் வந்து பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரிஸ். ஸ்ட்ரெயிட் தான் ரொம்ப லாங். ஆமாம், ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா லாங் பவுண்டரிஸ் அது.